Assalamualaikum warahmatullahi wabarakatuh. லெவல்ல எப்படி சொல்லலாம்? இறங்குறீங்க கரெக்ட். லெவல் நீங்க போட்டு இறங்கி போற எழுத எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா? ஸ்டாண்டர்ட் சரியா வச்சீங்க. நம்ம எழுத்துல எழுத்து சரியா வச்சீங்க. சரி அங்க மாத்திரங்க. அங்க மாத்தி விளங்க. மாத்திக்கங்க. மரல விளங்குது. அது என்னது? சரி. வெட்டு சரி. இல்ல நேரா வரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. தள்ளி போயிட்டு. இருங்க. போட் கொஞ்சம் இப்ப சரி. ஓகே ஓகே. போட் தொங்க வரீங்களா? கேளு மாட்டேன்.
Olvídate. Hemos dado a ver. ஸ்டார்ட் பண்றாரு நிறைய பேர் இன்னும் கதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் வீடியோ மாட Yes. Adi. Adi. Anna, excuse me. மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க மியூட் பண்ணி வச்சிட்டு கண்ணி நானா நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓம் சார். இன்றைய வகுப்புல ஒரு சில அறிமுகங்களை செய்துவிட்டு நாம் பாடு ஏற்கனவே இப்ப என்னோட கிளாஸுக்கு வந்து குயிஸ் சென்டருக்கு வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்கு தெரியும். என்னோட டியூட்டோரியல் வந்து குயிஸ் சென்டர் காத்தாங்குடியிலே சுமார் 2 காலமாக நிறுவப்பட்டு இது 3வது இடத்தில் காலடி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய டியூட்டோரியல்ல மொத்தமாக இதுவரை 3 பாடங்கள் பிரதானமாக நடத்தப்படுகின்றது. சயின்ஸ் பாடம், கணித பாடம்,
நெக்ஸ்ட் பாடம் அடுத்தது ஐசிடி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். 3 பாடங்களை நாங்கள் காத்தாங்குடி சேர்ந்த மாணவர்களுக்கு நாங்கள் கற்பித்து கொடுக்கின்றோம். இது தரம் 6 தொடக்கம் தரம் 12 வரை ஓலவல் வரை ஐசிடி மேக்ஸ் சயின்ஸ் 3 பாடங்களையும் ஏலவல் மாணவர்களுக்கு ஐசிடி பாடத்தையும் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினால் இன்ஃபில் சென்டர் நிலையத்தினால் நாங்கள் நடத்தி வருகின்றோம். முதலில் என்னை நான் அறிமுகம் செய்கின்றேன். எனது பெயர் முகமது ஜிந்தாம் ஃபாஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மொரட்டுவை யூனிவர்சிட்டியில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சு ஐடில டிகிரி முடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நிறுவனங்களில் பகுதி நேர வேலையாக வேலை செய்து வருகிறது. அதே சந்தர்ப்பத்தில் பகுதி நேர வேலையாக பகுதி நேரமாக மாணவர்களுக்கு கற்பித்து கொடுப்பது டியூஷன் கிளாஸ் செஞ்சு வருகிறேன். நான் படித்தது முழுக்க காத்தாங்குடி சென்ற ஐடி துறையில முடித்து இப்பொழுது அந்த துறையில் தொழில் செய்து பகுதி நேரமாக வகுப்புகளை நடத்தி வருகின்றேன். இந்த இதுல வரக்கூடிய என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து கிளாஸ்ல வகுப்புகள்ல பிள்ளைகளை விளங்கப்படுத்துவதே அதிகமாக இந்த வீதத்தை குறைவாகவே நான் என்னுடைய வகுப்புகளில் செய்து வருகிறேன். மாணவர்கள் விளங்கப்படுத்துகின்ற வீதத்தை அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்குரிய விளக்கங்களை அதிகமாக சயின்ஸ் பாடங்கள்ல ஐசிடி பாடங்கள்ல அதே மாதிரி பாடங்கள்னா ஒரு விடயத்தை 2-3 தடவைகள் தெரியப்படுத்துவேன். இப்பொழுது இந்த வகுப்பு முழுவதும் என்னடா ஒரு நோட்ஸ்களை நீங்கள் குறிப்பெழுவதில் முக்கியத்துவத்தை வழங்குவதில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் நான் விளங்கப்படுத்துகின்ற விடயங்களை தான் நீங்கள் அவதானமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து மேக்ஸ் பாடம். ஒரு மாணவர்களுக்கு சொல்றேன், எல்லாரும் ஓடிவை நீங்க கட் பண்ணி வைங்க, மைக்கை நீங்க ஆஃப் பண்ணி வைங்க, மியூட் பண்ணி வைங்களா, மற்ற டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, அப்ப எல்லாரும் விளங்கும். நீங்க வீடியோ ஆன் பண்ணி வைக்கலாம், வீடியோ கட் பண்ணி வைக்கலாம், அது உங்களுக்கு இருக்கும். ஆனால் தனியா வகுப்பினை அவதானத்தை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இன்னும் இலவா ஹெட்செட்னை பயன்படுத்தும் போதும் இன்னும் உங்களுக்கு என்னுடைய பேச்சு மிக தெளிவாக விளங்கும். பழைய காலங்களாக இருப்பதால் கவரேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம். ஓகே மாணவர்கள், பாடத்திற்கு போவோம். 10ஆம் ஆண்டு இந்த வகுப்பினை ஸ்டார்ட் பண்ண நோக்கம் பழமையான என்றால் போன சனிக்கிழமை என்றாலும் 9 வருஷமாக காத்தாங்குடியில் ஏற்பட்ட ஒரு சில அனைத்து நிலைமைகள் COVID-19 எல்லாரையும் மியூட் பண்ணி வைக்க சொல்லுங்களேன். மியூட் பண்ணலாம். அப்ப இப்படியான போன அனைத்தங்கள் அதில் மழை வெள்ளம் காரணமாக இதனை நான் தொடர்ந்து இந்த வகுப்பினை ஆரம்பிக்க முடியாமல் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் காத்தாங்குடியில் இருக்கின்ற தற்போதைய சிச்சுவேஷன் நிலைமையை பொறுத்தவரையில் மாணவர்களுடைய கல்வி நிலைமை வந்து மிகவும் ஒரு பயங்கரமான நிலையை நோக்கி செல்கின்றது. என போன வருடம் கூட நிறைய மாணவர்களுக்கு அந்த சிலபஸை முடிக்காமல் கணித பாடம் அரைகுறையோடு மாணவர்கள் விளங்கியவனும் இருக்கின்றார்கள். முற்றுமுழுதாக முடிக்கவில்லை. எந்த இடங்களில் எந்த பாடசாலையிலும் கணித பாடத்தை முற்றுமுழுதாக சிலபஸை முடித்து கொடுக்கிறது ஒரு சில ஆசிரியர்கள். அந்த வகையில் என்னன்னா அப்ப இன்னும் இந்த நிலைமை நீடிக்கும் என்றால் மாணவர்கள் கல்வி நிலைமை மோசமடைந்துவிடும், மிகவும் மோசமடைந்துவிடும் வேண்டி சில வறிய மாணவர்கள் டியூஷன் அதாவது ஒன்லைன் வகுப்பு கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள், அதே மாதிரி வந்து இப்படியான வாய்ப்பினை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் என்பதை நான் அறிந்த வகையில்
ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வரையும் லாக்டவுன் நீக்கும் வரையும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வரையும் உங்களுக்கு கணித பாடத்திலே இலவசமாகவே ஒரு வாரத்தில் 3 வகுப்புகள் வீதம் என்னால் முடிந்த அளவு கணித பாடத்தில் ஒரு சிலபஸ்ல ஓரிரு அளவுகள் சுற்றளவு அடுத்தது வர்க்க மூல பாடங்கள் சின்னங்கள் இப்படி 2-3 அலகுகளை என்னால் விளங்கப்படுத்தி உங்களை தயார்படுத்த முடியும் உங்களோட பாடங்கள் ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவதும் சந்தேகமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதேதான் இந்த ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும் வரையும் இந்த லாக்டவுன் நீங்கும் வரையும் மாணவர்களுக்கு கணித பாட வகுப்பு இலவசமாகவே ஆன்லைன் மூலமாக வழங்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் யாரும் இருப்பின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வகுப்பின் மூலம் பிரயோஜனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப் பேஸ்புக்ல ஷேர் பண்ணி அதை பார்ப்பதற்காகவும் நீங்க என்னுடைய வகுப்பில் கலந்து என்ற வகுப்புடைய பிரயோஜனத்தை அடைந்து கொள்ள முடியும். ஓகே, இது மாணவர்களை வகுப்பு பாடத்துக்கு சொல்லுவோம். முதலாம் பாடம் வந்து சுற்றுலா. கணித பாடத்தை பத்தி சொல்றீங்க, நீங்க ஓரளவுக்கு பரப்புறீங்க. கணித பாடத்தை பத்தி ஒரு சில விடயங்கள் சொல்லிட்டாரு. உண்மையில பிள்ளைகள் கணித பாடம் என்பது 6ஆம் ஆண்டு அடிப்படையிலிருந்து நீங்கள் கற்று வந்தாலேதான் 10ஆம் ஆண்டு பாடப்படக்கூடிய அழகுகளை மிக இலகுவாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். 10ஆம் ஆண்டில் வரக்கூடிய வினாக்களை அதனுடைய கணித பரப்புகளை உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களே, நீங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுகளில் கற்ற அடிப்படையான சில விடயங்கள் தான் 10ஆம் ஆண்டு கணிதத்தை விளங்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. ஆகவே சில மாணவர்கள் கணித பாடத்தில 30 விட குறைவான 35 விட 20 விட குறைவான புள்ளிகளை பெறுகிற மாணவர்களும் இவ்வகுப்பில் கலந்து கொண்டிருப்பீர்கள், பரவாயில்லை. ஏனெனில் என்னுடைய வகுப்பானது அடிப்படையில் இருந்தே தெளிவுபடுத்துவேன். 6ஆம் ஆண்டு விஷயத்திலிருந்தே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் விளங்கும் விதமாக என வகுப்பும் அமையும். நீ கவலைப்பட தேவையில்லை. அதே போன்று நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் குயிஸ் சென்டர் நீங்க சேவ் பண்ணும்போது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் என்ன செய்யறேன்னா அடிப்படை கணித பேசிக் மேத்தமெட்டிக் கோர்ஸ் என்ற ஒரு தலைப்பில் இன்றிலிருந்து ஒரு சில வீடியோக்களை நான் அப்லோட் செய்ய போறேன். அதாவது வீக்கான மாணவர்கள் இலகுவாக கணிதத்தை விளங்கிக் கொள்ளணும். கணிதம் என்றாலே பயப்படுகின்ற மாணவர்களுக்கு இலகுவான சில நுணுக்கங்கள், ட்ரிக்ஸ், அதே மாதிரி இலகுவான முறைகள் அப்படியான விடயங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் நான் இன்றிலிருந்து ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்ய போகின்றேன். அதை குயிஸ் சென்டர் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பதன் மூலம் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவை நீங்க பார்ப்பதனால் உங்களுக்கு அடிப்படையான விடயங்கள் 6ஆம் ஆண்டிலிருந்து ஒரு மாணவன், ஒரு 10ஆம் ஆண்டு மாணவன் எவ்வாறான கணிதத்தில் உள்ள அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து அடிப்படை விடயங்களையும் நான் ஒவ்வொரு காணொலி மூலமாக அதை பதிவேற்றம் செய்வேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதனோட பார்ப்பதன் மூலமாகவும் கணித பாடத்திலே இன்னும் மிக இலவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்களை பெறுவீர்கள். ஓகே மாணவர்களே, வகுப்பு போவோம். இங்க ஓலவல் பரீட்சையில ஓலவல் ஃபைனல் பேப்பர், ஓலவல் நெக்ஸ்ட் ஃபைனல் பேப்பரை பத்தி நான் ஒரு அறிமுகம் செய்து விட்டு பாடத்துக்கு போறேன். ஓலவல் நெக்ஸ்ட் ஃபைனல் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகளில் நீங்க கற்ற, அதாவது அடிப்படை 6ஆம் ஆண்டில் இருந்துதான் அது உருவாக்கப்படுகிறாலும் ஒரு சிலபஸ் 2 ஆண்டுகளுக்கு உள்ளடக்கப்பட்டதாக 10ஆம் ஆண்டையும் 11ஆம் ஆண்டையும் கவர் பண்ணியே ஓலவல் பரீட்சை உள்ள ஃபைனல் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் உள்ளடங்கி 10ஆம் ஆண்டு விடயங்களும் உள்ளடங்கும், 11ஆம் ஆண்டு விடயங்களும் உள்ளடங்கும். அதில் மாணவர்களே கிட்டத்தட்ட அன்னளவாக 10ஆம் ஆண்டில் தரம் 10 60% பாடப்பரப்பு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வினாவாக தொகுக்கப்படும். அதே போன்று 11ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஓரல் பேப்பர்ல மீதியா உள்ள 40% வினாக்கள் உங்களுக்கு வரும். ஓரல் பரீட்சையில 2 ஆண்டுகளில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் தொகுக்கப்படும். ஆனால் பிள்ளைகள் நீங்க 10ஆம் ஆண்டு 32 பாட அலகுகள் உண்டு. அதே மாதிரி 15ஆம் ஆண்டிலே 3 புத்தகங்களுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று 3 புத்தகங்கள் உள்ளடைய பாடப்பகுதி மொத்தம் 5
புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். 10ஆம் ஆண்டு 2 புத்தகங்கள், பார்ட் 1 பார்ட் 2 2 புத்தகம் இருக்கும். 11ஆம் ஆண்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 என்று 3 புத்தகங்கள் உள்ளடக்கி மொத்தமாக 5 புத்தகங்களுடைய பாடப்பரப்பை உள்ளடக்கிய ஒரு கணித பாடம் வந்து கணித பாடத்துக்குரிய ஃபைனல் எக்ஸாம் அமையும். ஆனால் இங்கு செல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த 2 வருடங்களாக நான் டியூஷன் செஞ்சதில்லை, மாணவர்களுக்கு நான் விளங்கி கொண்டு அனலைஸ் பண்ணி சில விஷயங்கள் என்னென்ன மாணவர்களே, 10ஆம் ஆண்டு விடயங்களை இலகுவாக எந்த மாணவர் இலகுவாக செய்து கொள்கிறாரோ, 10ஆம் ஆண்டுடைய அடிப்படை விடயங்களை யார் இலகுவாக புரிந்து கொள்கிறாரோ அவரால் 11ஆம் ஆண்டுக்குரிய விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றன. ஏனென்றால் 10ஆம் ஆண்டு வரக்கூடிய ஒரு சில பாடங்களோட தொடர்ச்சி தான் 11ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு தொடைகள் படிப்பீர்கள், தொடைகள் என்ற பாடம் படிப்பீர்கள், அதுல தொடர்ச்சியை 11ஆம் ஆண்டு கற்பீர்கள். 10ஆம் ஆண்டு நிகழ்வுகள் என்ற பாடத்தை படிப்பீர்கள், அதனை தொடர்ச்சியை 11ஆம் ஆண்டு படிப்பீர்கள். இதே மாதிரி கேத்திர கணித ரீதியாகவும் ஒரு சில பாடங்களோட பேசிக் பாடம் 10ஆம் ஆண்டிலையும், அதே அட்வான்ஸ் பாடம் மேலதிக பாடங்கள் 11ஆம் ஆண்டிலையும் உள்ளடங்கியிருக்கிறது. ஆகவே மாணவர்களை கவனமாக இருக்கணும். நீங்க இதுதான் ஒரு சரியான ஒரு ஸ்டேஜ். இந்த டைம்ல நீங்க நெக்ஸ்ட் பாடத்தை கணித பாடத்தை ஒழுங்காக விளங்காமல், அடிப்படை விளங்காமல், வகுப்புகளை கட் பண்ணி இடையில பாடங்கள் விளங்காமல் நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு 11ஆம் ஆண்டு வருகின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட கணித பாடமே விளங்காத நிலைமைக்கு நிறைய மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த மாணவர் 11ஆம் ஆண்டு நீங்க நல்லா படிக்கணும் செய்யணும்னு ஒரு புத்துணர்ச்சியில வரும்பொழுது அவங்களுக்கு 10ஆம் ஆண்டு விளங்காததாலே பெரிய பிரச்சனைగా உள்ளாகிறார்கள். ஏன்னா ஆசிரியர் சொல்வதில்லை, நான் முன்கூட்டி சொல்றேன். அதாவது 10ஆம் ஆண்டு நெக்ஸ்ட் பாடம் விளங்கினால்தான் உங்களுக்கு 11ஆம் ஆண்டு நெக்ஸ்ட் பாடம் விளங்கும். நீங்கள் இந்த 10ஆம் ஆண்டு முக்கியமான எல்லா பாடங்களும் 32 பாடங்களை நன்றாக விளங்கி எல்லா வினாக்களும் செய்யக்கூடிய திறமைக்கு நீங்கள் ஆளாக வேண்டும். அது நிறைய எக்ஸாம் பேப்பர், மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர், யூனிட் எக்ஸாம் பேப்பர், நான் ஒவ்வொரு அலுவலர்களுக்கு தனித்தனியாக தொகுத்து உங்களை குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை செஞ்சு பெற்றுக்கொள்ளணும். கிடைக்கிடைய அந்த யூனிட் முடிய விஷயம் என்ன, அவர்களுக்குரிய ஆன்சர்களை நான் எழுதிக் கொள்வேன். கஷ்டமான வினாக்கள், விளங்காத வினாக்கள் செய்யறதுக்கே விளங்கப்படுத்தினால்தான் விளங்க சில வினாக்களை மாணவர்கள் கமெண்ட் செய்யும் போது அதை நான் கிளாஸ்ல விளங்கப்படுத்துகிறேன். மற்றபடி என்னுடைய வகுப்பு முழுக்க ஸ்கூல் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து ஸ்கூல் புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளையே ஒவ்வொன்றாக நான் செய்திருப்பேன். இதை நீங்க நான் தெரிஞ்சுக்கணும். எனவே இனி பாடம் போவோம். இந்த படிக்கிற பாடம் வந்து அளவு ஒன்று சுற்றுலா பாடம். இனி 6ஆம் ஆண்டிலிருந்து இந்த பாடத்தை படிச்சிருவீங்க. என்றாலும் இங்க படிக்க போறது ஒரு அட்வான்ஸ் சுற்றுலா பத்தியோட ஒரு அட்வான்ஸ் ஒரு பெரிய ஒரு விடயங்களை நாம் கற்க போகின்றோம். சுற்றுலா வந்து நிறைய இலகுவான பாடம் என்று தோன்றினாலும் இந்த இடத்தில் மேல ஒரு அட்வான்ஸ் 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இது ஒரு அட்வான்ஸா வரக்கூடிய ஒரு சில விடயங்களை நான் சொல்றேன். ஓகே, இப்ப அதுபோல் நான் அடிப்படை வாரேன். இந்த சுற்றுலா பாடம் நாவது உலகில் ஓலவல் எக்ஸாம்ல கட்டமைப்பு வினா ஒரு கேள்வி கட்டாய கேள்வியா வரக்கூடிய ஒரு பாடமா 10 புள்ளிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலவையும் பரப்பளவையும் இணைத்து 10 புள்ளிகளை பெறத்தக்கவாறு ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு பாட பரப்பு தான். இனி நாம எல்லா தலைங்க போடும் கொப்பையில அழகு கொண்டு சுற்றுலா கொடுக்கிற கொப்பையில சிஆர் கொப்பை பயன்படுத்துவதே சிறந்ததா, சின்ன கொப்பை பயன்படுத்துவதை 2 கிளாஸ்க்கு சிஆர் கொப்பை பயன்படுத்துறது மிகவும் சிறந்ததா இருக்கு. எல்லா தலைங்க கொடுங்க சுற்றுலா. ஓகே, நான் இனி நிறைய மாணவர்கள் பயன்படுத்துறது பேசிக்ல இருந்து அடிப்படையில இருந்து வருகின்றேன். உபதலைங்க கொடுங்க தளம். தளம் பண்ணுங்க உபதலையங்கம் எல்லாம் கொடுங்க தளம். எல்லாம் கொப்பையை மார்க் பண்ணிக்கோங்க. தளம் உபதலையங்கம். எல்லா ஸ்கிரீனை பாருங்க. தளம் என்றால் என்ன என்றால் பிள்ளைகள் தட்டையான மேற்பரப்பு யாவும் தளம் என்று அழைக்கப்படும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் இந்த ஒயிட் போர்ட்டை பாருங்க. இந்த மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா இது தட்டையானது. தட்டையான இந்த மேற்பரப்பை நாம் தளம் என்று சொல்லலாம்.
அதே போன்று நீங்கள் எழுதுகின்ற மேசையா இருக்கலாம், இல்லாட்டி சுவராக இருக்கலாம், இல்லாட்டி தரையாக சமதரையா இருக்கலாம். இப்படி எந்த மேற்பரப்புகள் எல்லாம் தட்டையாக காணப்படும், பிளெக்சிபிள் தட்டையாக காணப்படும், மேடு பள்ளம் இல்லாம தட்டையாக காணப்படுகின்றதோ அவை யாவற்றையும் நாம் தளம் என்று அழைப்போம். எனவே கீழே முதலாக போட்டு எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும், கோப்பில் எழுதுங்க எல்லாரும். தட்டையான மேற்பரப்புகள் யாவும் தளமாகும். தட்டையான மேற்பரப்புகள் யாவும் தளமாகும். எல்லாரும் நோட் பண்ணுங்களா? இனிய உதாரணம் போடுகிறதுக்கு உதாரணம் கரும்பலகை, கரும்பலகை, மேசை, இதை கொடுக்கும். கரும்பலகை, மேசை, இதை உதாரணம் கொடுக்கும். இனி அடுத்த தலைங்க போடுங்க, தல உரு. தல உரு நெக்ஸ்ட்ல சொல்ல அடிக்கடி கேள்விப்படும். இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் பண்ண இப்ப சரி தப்பு. தல உரு. அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு தட்டையான மேற்பரப்பில் நீங்கள் யாதேனும் உருவொன்றை வரையும் போது அந்த உருக்கள் தல உருக்கள் என அழைக்கப்படும். இங்க ஒரு தட்டையான மேற்பரப்புல அப்படின்னு என்ன, தட்டையான மேற்பரப்பு தளம். ஒரு தளத்துல நீங்கள் வரைகின்ற உருக்களை தான் நம்ம என்ன அழைப்போம்னால் தல உருக்கள் என்று அழைப்போம். மேசையில ஒரு படம் இருந்தீங்கன்னா அது ஒரு தல உரு. ஏன் ஒரு தளத்துல வரைகிறீங்க, ஒரு சுவர்ல ஒரு படம் இருந்தீங்கன்னா அது தல உரு. ஏன் ஒரு தளத்துல ஒரு படத்தை வரைகிறீங்க, உருவம் வரைகிறீங்க. அப்ப தட்டையான மேற்பரப்புகளின் மீது, தளங்கள் மீது வரையப்படுகின்ற உருக்களுக்கு தான் பேரு தல உருக்கள் என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப இதுக்கு எழுதிக்கொங்க, தட்டையான மேற்பரப்புகளின் மீது வரையப்படும் உருக்கள் தட்டையான மேற்பரப்புகளின் மீது வரையப்படும் உருக்கள் தல உருக்கள் ஆகும். தல உருக்கள் ஆகும். ஒரு படத்தை கேட்கணும், ஒரு படத்தை கொடுங்க. தட்டையான மேற்பரப்பின் மீது வரையப்படும் உருக்கள் தல உருக்கள் ஆகும். மாணவர்களே, இனி நாம் அடுத்த எழுதி போவோம். இப்ப தலையும் கொடுக்க சுற்றளவு, சின்ன தலையும் சுற்றளவு. உதாரணத்துக்கு ஒரு தட்டையான ஒரு மேற்பரப்புல பிள்ளைகள் நான் ஒரு தல உரு ஒன்றை வரைகின்றேன். உரு ஒன்றை வரைகின்றேன். இந்த உருவை வரைந்தேன் என்றால் இந்த உருக்கிட பேரே தல உரு பேர். இந்த உருக்கு தல உருக்கள் இரண்டு உறுப்புகளை கொண்டிருக்கிறது. சின்ன கேள்விப்படுத்தி, ஒன்று பக்கம், இன்னொன்று கோணம். தல உருக்களோட உறுப்புகள் என்றால் தல உருக்களோட உறுப்புகள் உறுப்புகள் இரண்டு உறுப்புகள், ஒன்று பக்கம், இரண்டாவது கோணம். அப்ப இந்த தல உருவுல 1, 2, 3, 4 நேர்கோடுகளால் பக்கங்களும் இந்த நேர்கோடுகள் சந்திக்கின்ற புள்ளியான உச்சியில் கோணங்களும் உருவாகும். சரியா? அப்ப தல உறுப்பு 2 உறுப்பு, ஒன்று பக்கம், அடுத்தது கோணம். இந்த பக்கங்கள் ஓர் இடத்தில் இருந்து, ஒரு இடத்துல இருந்து அந்த தல உருவின பக்கங்களை இந்த புற வழியாக அதன் நீளங்களை கூட்டி கொண்டு வருவோம் என்றால்
அந்த நீளங்களை கூட்டிக் கொண்டு வரக்கூடிய அந்த நீளங்களோட கூட்டுத்தொகையை தான் நம்ம சுற்றளவு சொல்லுவோம். சுற்றளவுக்கு சரியான வரைவிலக்கணம் இல்லையே தள உரு ஒன்றின் நீளங்கள் வழியே உள்ள விளிம்புகள் வழியே உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவுன்னு அழைக்கப்படும். சரியா? அப்ப சுற்றளவு என்ன எழுதிக்கணும். அதாவது தளவுரு ஒன்றின் விளிம்புகள் வழியே உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவு. உதாரணத்துக்கு பிள்ளைகள் இந்த நீளம் A சென்டிமீட்டர், இந்த நீளம் B சென்டிமீட்டர், இந்த விளிம்புற நீளம் C சென்டிமீட்டர், இந்த விளிம்புற நீளம் D சென்டிமீட்டர் என்றால் இந்த தள உருவின் சுற்றளவாக A சக B சக C சக D சென்டிமீட்டர் விடையாக பெறப்படும். அப்ப சுற்றளவுண்டா சுற்றி அளக்கிற அளவுதான் சுற்றளவு இல்லையா? தளவுரு ஒன்றின் விளிம்புகள் வழியே உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகையை தான் நாம் சுற்றளவுன்னு அழைப்போம். ஓகே, இந்த படத்தை போடுங்க. நோட் பண்ணுங்க. வரைவிலக்கு சொல்றேன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எல்லா மாணவர்களும் கீழே எழுதி கொண்ட பிள்ளைகள் தள உரு ஒன்றின் விளிம்புகள் வழியே உள்ள விளிம்புகள் வழியே உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை சுற்றளவு என அழைக்கப்படும். நீளங்களின் கூட்டுத்தொகை சுற்றளவு என அழைக்கப்படும். ஓகே, இப்ப உங்களோட சிலபஸ்ல என்னென்ன வகையான தள உருக்கள் இருக்கு, அந்த தள உருக்கள் சுற்றளவுக்கான என்னென்ன சமன்பாடு இருக்கு என்பதை பார்ப்போம். எல்லாருக்கும் நான் குரூப்ல ஒரு டியூட்டோட ஷேர் பண்ணிருப்பேன் சரியா? இப்ப ஸ்கிரீன்ல அனுப்புற பாருங்க எல்லாருக்கும். சரி, இதெல்லாம் அனுப்பி இல்லையா? இந்த டியூட் அனுப்பி பாருங்க குரூப்ல பாருங்க. இப்ப 6ஆம் ஆண்டுல இருந்து நீங்க இதுவரை என்னென்ன தள உருக்களை நீங்க படிச்சிருக்கீங்க, என்னென்ன தள உருக்களுடைய சமன்பாடுகளை நீங்க கற்றிருக்கீங்க என்பதை ஒரு சமரியாக இந்த போட்டிருக்கீங்க சரியா? அதோட 10ஆம் ஆண்டுல என்னென்னதை படிக்க போறீங்க,
மேலதிகமா என்னென்ன விடயங்கள் நீங்க படிக்க போறீங்க என்ற ஒரு விடயத்தையும் நான் சேர்த்திருக்கேன். பொதுவா வளமையா ஒரு சதுரத்துல சுற்றுலா படிச்சிருப்பீங்க, ஒரு செவ்வகத்துல சுற்றுலா படிச்சிருப்பீங்க, ஒரு முக்கோணில சுற்றுலா படிச்சிருப்பீங்க. அதோட சேர்ந்து இங்க 10ஆம் ஆண்டுல 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க, ஒரு கட்டத்துல சுற்றுலா படிச்சிருப்பீங்க, ஒரு ஆராய்ச்சிறையில சுற்றுலா படிச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த வட்டத்துல சுற்றுலவும் ஆராய்ச்சிறையில சுற்றுலவை படித்தால் 10ஆம் ஆண்டு மிகவும் டீப்பாக நாங்கள் படிக்க போகிறோம். இதுக்கு முதல் மேலதிக ஒரு விடயங்களை நான் கொஞ்சம் சமரியாக சொல்லி போட்டு 10ஆம் ஆண்டு விஷயத்துக்கு உள்வாரேன். பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லி போட்டு கீழே வாரேன்னா திறனை இந்த டியூட் உங்க குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், அதை பார்த்து கொள்ளுங்க. 7 மணி நேரம் அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்களா. ஓகே, கொஞ்சம் விளக்கப்படும் என்ன தலைவருக்கு விளையாட்டு விட பாருங்க. தலை உருண்டா என்ன, சலமண்டா என்ன, சுற்றுலவுண்டா என்ன என்று எல்லாம் பார்ப்போம். ஓகே, அடுத்த விஷயம் பிள்ளைகள், தலை உரு யாராமானது இதுவரை படிச்சுள்ள தலை உருட அத பண்புகளையும் சொல்லி அத பண்புகளையும் மேலே சும்மா சொல்லி போட்டு அதுக்கு சுற்றுலவுக்கான கோவையையும் உங்களுக்கு சொல்லி தர, சுற்றுலவுக்கான கோவையையும் சொல்லித்தாரன். இது ஒரு டியூட்ல இருக்கு. ஆனா எனக்கு தேவையிடமானது எனக்கு கொப்பில நோட் பண்ணி கொள்ளலாமா. ஆனா பிள்ளை எழுதுறதுல கவனம் செலுத்துறதை விட நான் விளங்கப்படுத்துறதுல நீ பார்த்துக்கணும். ஓகே, முதலாவது தலை உருவ நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் சதுரம். என்னது சதுரம். உதாரணத்துக்கு சதுரத்துக்கு நிலவிய 4 பக்கங்களும் சமனா இருக்கிற மாதிரியா ஒரு தலைவர்களா இதான் சதுரம். உதாரணத்துக்கு பிள்ளைகள் இந்த சதுரத்தை பத்தி எல்லா பண்புகளும் அவங்க இந்த செல்லல. இந்த பாடத்துக்கு சுற்றுலா பாடத்துக்கு எந்த பண்பு தேவை என்பதை மாத்திரம் நான் சொல்லித்தரேன். ஒரு சதுரத்தை பொறுத்தவரையில் மாணவர்களே, சதுரத்துக்கு 4 பக்கங்கள் 4 விளிம்புகள் இருக்கும். இந்த 4 விளிம்புகள நீளங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். 4 பக்கங்களின் நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும். அப்ப இதனை கணித ரீதியா கேத்திர ரீதியா குறிச்சு காட்டுறதுக்கு புத்தகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கத்துக்கு சிங்கிள் ஒரு கோடு போட்டாங்க குறிச்சு காட்டுறதுக்கு எல்லா பக்கமும் அதே சிங்கிள் கோட போடுவாங்க. இப்படி கேத்திர ரீதியா இப்படி குறிச்சு காட்டுறதுக்கு என்ன அர்த்தம் என்ற எல்லாம் கொள்ளும். இப்படி போட்டா இந்த தலைவுரில் காணப்பட்ட 4 விளிம்புகளும் 4 பக்கங்களில் நீளங்கள் சமன் என்பதை குறிக்கும். போட்டா 4 பக்கங்களின் நீளங்கள் சமன் என்பதை குறிக்கும். புத்தகம் போட்டினார். பண்பென 4 பக்கங்கள் சமன். 4 பக்கங்களின் நீளங்கள் சமன். நீளங்கள் சமனாக இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு பக்கத்திலேயே நீளத்தை நாம் ஏன் எடுத்தோம்னா அப்ப எல்லா பக்கத்துடைய நீளமும் ஏ சென்டிமீட்டர் இல்லையா படிக்கிறீங்க. அப்ப சுற்றுலா என்ன சுற்றி வரக்கூடிய நீளங்களோட கூட்டுத்தொகை தான் நம்ம சுற்றுலா அழைக்கமா இல்லையா. அப்ப என்ன சுற்றுலா சாப்பிடுறோம், ஏ சக ஏ மொத்தம் 4A. இதுதான் சதுரத்தின் சுற்றுலவுக்கான ஒரு கோவையை நமக்கு பெற்று தரும். எந்த மாணவர்களே இதை ஒவ்வொருத்தா போட்டு கூட்டுறதை விட நமக்கு இன்னொரு கோவை இலவா எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால் 4 பக்கங்களின் நீளங்கள் சமனா இல்லையா. அப்பொழுது இந்த 4 பக்கங்கள் இருப்பதால ஒரு பக்கத்திலே நீளத்தை எடுத்து ஒரு பக்க நீளத்தை எடுத்து அதை 4 பெருக்குவதன் மூலமாகவும் நாம் எதற்குடைய சுற்றளவை பெறலாம், சதுரத்தின் சுற்றளவை பெற்றுக் கொள்ள முடியும். அப்ப ஒரு பக்க நீளம் தந்தாலே 4 பக்கத்துக்கு குறித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சதுரத்தை பொறுத்தவரை
சதுரத்தை பொறுத்தவரையில் ஒரு பக்கத்துல நீளம் தந்தாலே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஒரு பக்கத்துல நீளம் தான் எல்லா பக்கத்துல நீளம். ஏனெனில் 4 பக்கங்களும் நீளத்தில் சமனாக காணப்படும். அந்த வகையில ஒரு பக்க நீளத்தை எடுத்து நீங்க 4 பெருக்கும் போது உங்களுக்கு ஒரு சதுரத்தில் சுற்றலை காண்பதற்கு கோவையும் உங்களுக்கு பெறப்படும். சரி, அப்ப தேவையான மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கோப்பியில ஒரு சார்ட் மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்ப 2 சமன்பாடு இருக்கா, ஒன்று தனித்தனியா கூட்டியும் அந்த சதுரத்தின் சுற்றலை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லாட்டி சதுரத்தின் யாராயினும் ஒரு பக்கத்தின் நீளத்தினை எடுத்து அந்த நீளத்தினை 4 பெருக்குவதன் மூலமும் ஒரு சதுரத்தின் சுற்றளவுக்குரிய கோவையை பெற முடியும், சுற்றலை காண முடியும். மார்க் பண்ணிக்கோங்க. அழகா இரண்டியா நான் எழுதுற மாதிரி தேவையான போஸ்ட் பண்ணி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓகே, நாம ஒரு தியரியை படிச்சிட்டோம்டா அந்த தியரியோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் செய்து விட்டு அடுத்தது தீர்வோம். அப்ப இன்னும் நெக்ஸ்ட் இலவாக உங்களுக்கு புரியும். தியரியை ஃபுல்லா படிச்சுட்டு போட்டு கேள்விக்கு போறதை விட ஒரு விஷயத்தை படிப்பித்து இருந்தால் அந்த விஷயத்துக்குரிய வினாக்களை ஆடியோ கட் பண்ணுவீங்க. சரிதாங்க. ஓகே, ஒரு வினாவுக்கு போவோம். உங்க ஸ்கூல் புத்தகத்துல இருக்க ஒரு வினாவுக்கு போறேன்னா எல்லா அதை ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண பார்த்து கொடுங்க. தேடாத பாடத்தை பார்த்து கீறி கொடுங்க. கோப்பியில டியூட்டில ஸ்கூல் புக்ல கீறி கொடுங்க. பார்த்தா சிறந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க. இதுல இரண்டாவது படத்துக்கு நீங்க எல்லாரும் நீட்டல் பயிற்சி இல்லையா கோப்பில பார்த்துக்கீங்க. கோப்பில நோட் பண்ணுங்க. இரண்டாம் பக்கம் புத்தகத்துல 2ஆம் பக்கம் நீட்டல் பயிற்சி என்று போட்டு கூட இந்த இரண்டாவது படத்துக்கு நீங்க விரைவா எல்லா 2ஆம் படத்தை பார்த்துக்கிறீங்க. செஞ்சிடும் பாருங்க. ஒரு சதுரம் தான் இல்லையா, சதுரத்தை பொறுத்தவரையில் 4 பக்கங்களும் சமன், 4 கோணங்களும் சமன். கீழே நினைக்கிறேன். வெள்ள ஸ்கிரீனை பாருங்க எல்லாரும். ஓகே, இப்ப இதான் சுற்றுலவை காண்க. ஒன்றாமே இங்க 4 பக்கமும் இந்த ஒத்த கோடு போட்டு சமந்து காட்டிவிட்டால், ஆனா ஒரு பக்கத்தில் மாத்திரம்தான் 7 சென்டிமீட்டர் போட்டீங்க. அப்ப நாம இதை எடுத்து சிலம் இல்லையா, ஒரு பக்க நீளத்தை எடுத்து அதை 4 பெருக்கும் போது சதுரத்தின் சுற்றளவுக்கான விட வருமா இல்லையா. சதுரம் ஏன் சதுரம் சொல்றது, 4 பக்கமும் சமன். ஆகவே இந்த சதுரத்தின் சுற்றளவுக்குரிய விட வேண்டா 4 தர ஒரு பக்க நீளம். 4 தர ஒரு பக்க நீளம். எழுதிங்களா? ஓகே, அப்ப 4 தர ஒரு பக்க நீளம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். பெருக்கும்போது 4 7 28 சென்டிமீட்டர். எழுதிங்களா? விடைய மட்டும் மார்க் பண்ணாங்க. எழுதிக்கணும். விடைய எழுதி 4 தர ஒரு பக்க நீளம் போட்டு
அடுத்த மாணவர்கள் இன்னொன்று உங்களுக்கு கேட்டுக்கொள்றேன். எல்லா மாணவர்களும் கற்கணும். கல்வி என்பது யாருக்குமே ஒரு தடை இல்லை. எல்லா மாணவர்களும் கல்வி ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த ரீதியில தான் நான் இந்த வகுப்பில் இலவசமாக டாக்டர் முடியும் வரை நான் செய்ய போறேன். உங்களோட வீடு பக்கத்துல உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய வசதி இல்லாம இருக்கும். ஆன்லைன் வசதியோ ஜூம் அந்த அறிவு கூட இல்லாம இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த டைம் வந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்ப நீங்க தனியா பாக்குறீங்க, ஒரு லேப்டாப்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க பாக்குறீங்கன்னா அப்ப என்னன்னா அந்த பெரிய ஸ்கிரீன் நீங்க 2-3 பேர் சேர்ந்து பார்க்கலாம். அப்ப நீங்க உங்க மக்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இணைச்சு கொண்டு இந்த வகுப்புல வந்து எல்லா மாணவரும் பிரயோஜனம் அடையும். அறை என்பது எல்லாருக்கும் சொந்தமானது. திறனவே அப்ப உங்களோட நண்பர்களை இணைத்து கொண்டு இந்த வகுப்புல கலந்து சொல்லுங்க. அவங்களும் சில வறிய மாணவர்கள் இருப்பாங்க, சில இந்த விஷயம் தெரியாமல் இருப்பாங்க. அப்ப நம்ம நண்பரோட சேர்த்து எல்லாருக்கும் இந்த வகுப்போட பிரயோஜனத்தை அடைந்து கொள்ளணும் என்ற வகையில சொல்றேன். கொஞ்சம் நீங்களும் ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல உங்களோட இதுல உங்களோட செயற்பாடுல அமைக்க. ஓகே, அந்த போன்ல பாக்குறாங்க கஷ்டமாக்கி 2 பேர் பாக்குறது 3 பேர் பாக்குறது கஷ்டமாக்கிதான் அது பிரச்சனை இல்லை. சம்டைம் லேப்டாப்ல பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்த்துக்கிட்டு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு படிக்க மாதிரி பிரயோஜனம் பண்ண மாதிரி. அடுத்தது இப்போ 2வது தலை ஒரு விஷயத்துல அம்மா அழிக்கவில்லை. ஓடிய கட் பண்ணுவீங்களா? ஓடிய கட் பண்ணுங்க. ஓடியா கட் பண்ணுவீங்களா? ஓகே, நாம 2வது தலை உருவாக செவ்வகத்தை பார்ப்போம். செவ்வகம் செவ்வகத்துடைய பண்புகள் இந்த பாடத்துக்கு தேவையான பண்புகள் சில போனா செவ்வகமும் 4 பக்கங்களை கொண்டிருக்கும், 4 விளிம்புகளை கொண்டிருக்கும். இந்த செவ்வகத்தின் 4 பக்கங்களில் எதிர் எதிரே சொல்ல கவனிக்கணும். எதிர் எதிரே உள்ள பக்கங்களின் நீளங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஒன்றுக்கொன்று சமனாகும். உதாரணத்துக்கு இப்ப இந்த பக்கத்துல நான் ஒரு கோடு போடுற பிள்ளைகள் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள பக்கத்துக்கு அனுசீடு கொடுக்கும். செவ்வகத்துல பண்பு அப்படின்னா எதிர் எதிர் பக்கங்களின் நீளங்கள் சமம். உதாரணத்துக்கு இந்த பக்கத்துக்கு நான் இரட்டை கோடு விட்டேன்னா அந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள ஆண்களுக்கு நான் இரட்டை கொடுக்கும். இதுல என்ன சொல்ல வாட பிள்ளைகள், செவ்வகம் ஒன்றின் எதிர் எதிர் பக்கங்கள், எல்லா பக்கமும் இல்லை, எதிர் எதிர் பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. எதிர் எதிர் பக்கங்கள், எதிர் எதிர் பக்கங்கள் நீளத்தில் சமனானவை. நீளத்தில் சமனானவை. பார்ப்போம் எப்படி கோவை எடுக்கமாமே. நீளத்தை ஏ எடுக்க, அப்ப இவரு ஏ என்றா இவரும் என்ன ஏ சென்டிமீட்டர் தான். அகலத்தினை நான் பி எடுத்தா பி சென்டிமீட்டர்னா அதுக்கு எதிரே உள்ள பக்கமும் பி சென்டிமீட்டர் தான். இப்ப சுற்றளவுக்கான கோவையை பெறும்போது மாணவர்களை கவனிக்கணும். சுற்றி வரக்கூடிய விளிம்புகள் வழியே பக்கங்கள் வழியே உள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை தானே சுற்றளவு. அப்ப கூட்டுவோம். இவர் ஏ ஏ சக, பி சக, இன்னொரு ஏ ஏ சக, இன்னொரு பி. இதுதான் செவ்வக சுற்றளவு. இத பாத்தீங்கன்னா எத்தனை ஏரிகள்? 2 ஏரிகள். அப்ப 2 ஏ சக எத்தனை பீர்கள்? 2 பீர்கள். அப்ப 2. இப்ப இது ஒரு கோவையா இல்லையா? 2 உறுப்புகள் வருது. இந்த 2 உறுப்புகளுக்குள் இடையில கூட்டல் செய்யோ கழித்தல் செய்யோ இடம்பெறுமாயின் அவை கோவையில் என அழைக்கப்படும். நீங்க படிச்சிருக்கீங்க. நான் சொன்னா ஏதாவது 2 உறுப்புகளுக்கு இடையில கூட்டலோ
பேசிக் நாது அல்லது கழித்துள்ள இடம்பெற்றால் அவையிடம் கோவை என்று அழைக்கலாம். ஆனா ஏதாவது ரெண்டு உறுப்புகளுக்கு இடையில பெருக்கல் இருக்கின்ற போது அது கோவையாக மாட்டாது. கோவை ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த உறுப்புகளுக்கு இடையில கூட்டல் அடையாளம் நிற்கணும் அல்லது கழித்தல் அடையாளம் நிற்கணும். நோட் பண்ணுங்க தெரியுமா? கூட்டல் அடையாளம் நிற்கணும் அல்லது கழித்தல் அடையாளம் இருந்தால் தான் அது கோவையா அழைக்கப்படும். அப்ப இதை நம்ம கோவை அழைக்கிறோம். ஏன்னா இந்த 2A-க்கும் 2B-க்கு இடையில சாயத்தியம் இல்லையா? இப்ப இந்த கோவையில உள்ள 2 உறுப்புகளில் இருந்தும் நாம் யாரை பொதுவாக வெளியில எடுக்கலாம் என்றால் 2 பொதுவாக வெளியிடும். இந்த உறுப்புலை 2 இருக்கு, இந்த உறுப்புலை 2 இருக்கு. அப்ப இந்த 2-னை நாம் வெளியே எடுக்கும் போதும் நமக்கு எப்படி வரும் இந்த கோவை? 2A சக B. இதுதான் என்னது? ஒரு செவ்வகத்தின் சுற்றளவை காண்பதற்குரிய ஒரு கோவையாகும். இதனை நான் தம்பதி எழுத்து வடிவில் எழுத போகல. 2 அடைப்புக்குள்ள நீளத்தையும் நீளத்தை ஏன நீளம் இல்லையா? நீளம் B யாரு? அகலம். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி வரக்கூடிய விடையை 2-னால் பெருக்கும் போதும் எனக்கு என்ன பெறப்படும் என்றால் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான கோவை பெறப்படும். சரியா? அப்ப என்ன டெக்னிக்? நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி வார விடையினை 2-னால் பெருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு சிம்பிளே உங்களோட ரிலேஷன்ஸ் யார் ஃபைனல் ஆண்டு இருந்தாங்கன்னா 2021 ஆண்டு ஃபைனல் ஆண்டு படிக்கிறாங்க. 2021 இருந்தா அவங்களுடைய வகுப்பு நாளை நடைபெற போகுது. சரி, அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் 2020 ஆண்டு ஓலவர் எழுதுறதுக்கான காத்திருக்கிற பிள்ளைகள் 2021 மார்ச் மாசம் ஓரல் எக்ஸாம் போட்டிருக்காங்க. அந்த மாணவர்களுக்குரிய ஒரு ப்ரீ செமினார், சரியா, மேக்ஸ் பாடமும் சயின்ஸ் பாடமும் ஐடி பாடமும் செய்ய போகிறேன். அந்த செமினார்ல எதுவுமே இல்லை, முழுக்க பாஸ் பேப்பரே வழங்கப்படுவோம். கடந்த கால வினாக்களை அனலைஸ் பண்ணி அது எவ்வாறு வந்திருக்கின்றது என்பது பாஸ் பேப்பர் கிளாஸ் அப்படின்னாரு. உடல் பேப்பரும் இல்லை, பாஸ் பேப்பரையே அனலைஸ் பண்ணி படிப்பிக்க போகிறேன். அப்படியான ஆட்கள் இருந்தா அவங்க இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. அவங்களுக்குரிய லிங்க் உறுப்புகள் ஷேர் பண்ண. இந்த வருஷம் ஓரல் எழுதக்கூடிய வச்சாங்க. 2021 மார்ச் மாசம் ஓரல் எழுதக்கூடிய ஆட்களுக்குரிய மேக்ஸ் பாடம், சயின்ஸ் பாடம், ஐடி பாடத்துக்குரிய செமினார் பாஸ் பேப்பர் செமினார் நடக்கும். அதுவும் எந்த ஒரு கட்டணம் இல்லாம ஃப்ரீயாவே நடக்குமா இந்த காலப்பகுதிக்குள்ள. ஓகே, இப்பொழுது எல்லா மாணவர்கள் எழுதிப்பீங்க. இப்ப இத பாட்டா கோப்பில எழுதுங்க. ஓகே, இத பாருங்க. இதுல முதலாவது படத்துல இல்ல மாசம் மீட்டர் பைஸ். இந்த முதலாவது படத்துல இல்லைங்க மாசம் மாசம் கீழே எடுங்க. இந்த கீழ்பிணை எண் விளங்கப்படுத்துற பாருங்க. இப்ப எல்லாம் போட்டு பாருங்க மாணவர்களே. இப்ப இது செவ்வகத்திர சுற்றுலா பாருங்க, எல்லா பக்கமும் தான் ஒரு நீளமும் ஒரு அகலமும் தெரிஞ்சாங்க. அப்ப இந்த நீளத்தையும் இந்த அகலத்தை வைத்து எவ்வாறு சேர்க்கலாம்? இதான் சாமாரா. அப்ப என்ன
ஆடியோ கட் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன சாம்பாடை சுற்றளவு இரண்டால பெருக்கணும். யார கூட்டி? நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி வார விடையை இரண்டால் பெருக்கணும். ஓகே, இப்ப பார்ப்போம். 2 நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர். சரியா? இப்ப 2 அடைப்புகள் மொத்தம் எப்பையும் 20யும் 10யும் கூட்டுகள் 30 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பிள்ளைகள் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்ல உள்ள பேசிக்கான இன்னொரு விஷயம் உதாரணத்துக்கு பாருங்க, பெருக்கல் அடையாளங்கள். இதுவரையில சின்ன படுத்தி பெருக்கல் உதாரணமே 2 தர 3 விட 6 இதான் பெருக்கல். இதுவரையில பெருக்கல் தான் பிள்ளைகள். இது மாத்திரம் பெருக்கல் அடையாளம் இல்லை கணிதத்தை பொறுத்தவரை. 2 அடைப்புக்குள்ள இவர் இருந்தாலும், 3 அடைப்புக்குள் இருந்தாலும், இந்த அடைப்புக்கும் இந்த உறுப்புக்கும் இடையே எந்த ஒரு குறியீடும் இல்லாட்டி, கூட்டலோ கழித்தலோ எதுவுமே இல்லாட்டி, அங்க இந்த உறுப்பு இந்த உறுப்பினால் பெருக்கப்படும். அந்த அடைப்புக்கும் அந்த உறுப்புக்கும் இடையே எந்த குறியீடும் இருக்கக்கூடாது. கூட்டலும் இருக்கக்கூடாது, கழித்தல் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. கூட்டலோ கருத்துல இருந்தா அது கோவையா போயிட்டு. கூட்டலோ கருத்து அது கோவை. பெருக்கல் இருந்தால் கோவை அல்ல. அப்ப இப்படி சந்தர்ப்பத்தை இது இது பெருக்கத்தான் 6 போடுவீங்க. அதே மாதிரி இப்ப 2 இன்னெண்டு இன்னும் பின்னதுல வரும். ஆனா விளங்கப்படுத்துறது பின்ன 2 3 இப்படி வரக்குள்ள இன்னெண்டாலும் விட பெருக்குன்னு அமைச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி நீங்க ஐசிடி படிப்பீங்க. ஐசிடில எக்ஸல் படிக்கக்குள்ள ஐசிடி அங்க இருந்தா 2 இப்படி ஸ்டார் மார்க் போட்டு இப்படி வந்தா இப்படி ஐசிடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெருக்கு தான். ஓகே, ஆனா நீங்க இதுவரை இதை மார்க் படிச்சிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் பெருக்கலுக்குரிய அடையாளங்கள் தான் என்று நீங்க இந்த தெரிஞ்சு கொள்ளணும். சரி, சைட மார்க் பண்ணி போடுது. சைட்ல மார்க் பண்ணீங்க. இதெல்லாம் பெருக்கலுக்குரிய அடையாளம். ஓகே, இப்ப இந்த 30 சென்டிமீட்டர் எங்க இருக்காருன்னா அடைப்புக்கு உள்ள இருக்காரு, வெளியால 2 இருக்கு. இந்த அடைப்புக்கும் இந்த 2 என்ற உறுப்புக்கும் இடையில கூட்டலோ இல்ல கழித்தலும் இல்ல, எந்த குறியீடும் இல்லை. அப்படின்னா இது அர்த்தம் என்ன? இந்த அடைப்புக்கு உள்ள இருக்கிற உறுப்பான 30 சென்டிமீட்டர் ஆனது இந்த வெளியே இருக்கிற இந்த 2 என்ற உறுப்போடு பெருக்கப்படும். அப்ப 30 60 60 சென்டிமீட்டர் விடையா பெறணும். விடைமாக்கணுங்களா? பேசிக்கான விஷயங்கள் பேசி சொல்லித்தார சரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு விலகி போல சாரி. அடுத்ததாக பிள்ளைகள் மாணவர்களே நாம் பார்க்க போற அடுத்த விஷயம் முக்கோணி. முக்கோணி முக்கோணியை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க. முக்கோணியின் வகைகள் என்ன? முக்கோணியின் வகை. முக்கோணியின்
வகைகள். இந்த முக்கோணியின் வகைகளை நீங்க வகைப்படுத்த முடியும். முக்கோணியை நீங்க வகைப்படுத்த முடியும் 2 அடிப்படையில். ஒன்று பக்க அடிப்படையில் வகைப்படுத்தலாம். பக்கத்தை அடிப்படையாக வகைப்படுத்தலாம். ஏன் ஒரு தலைவருடைய உறுப்புகள் 2 வா. ஒன்று பக்கம், அடுத்தது கோணம். பக்கம் அடிப்படையில் பக்கத்தை உறுப்பாக வைத்து வகைப்படுத்த முடியும். அடுத்ததாக மாணவர்களே கோணத்தையும் அடிப்படையாக வைத்து வகைப்படுத்த முடியும். பக்கத்தை அடிப்படையாக வைத்து முக்கோணியல் 3 வகைகளாக பிரிக்க முடியும். ஒன்று சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி. இரண்டாவது இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி. மூன்றாவது சமநில் பக்க முக்கோணி. மூணாவது சமநில் பக்க முக்கோணி. அதே மாதிரி மாணவர்களே கோணம் அடிப்படையிலையும் முக்கோணிகளை 3 வகைகளாக வகைப்படுத்த முடியும். முதலாவது கூர்ங்கோண முக்கோணி. கூர்ங்கோண முக்கோணி. இரண்டாவது செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி. மூன்றாவது விரிகோண முக்கோணி. விரிகோண முக்கோணி. அப்போ தளவுரு கூட 2 உறுப்பு இல்லையா? பக்கம் இருக்கி கோணம் இருக்கி. பக்கம் அடிப்படையில முக்கோணி 3 வகை, கோணம் அடிப்படையில் முக்கோணி 3 வகை. முதலாவது சமபக்க முக்கோணி. அப்படி என்றால் ஒரு முக்கோணி 3 பக்கங்களை கொண்டிருக்கும். அந்த 3 பக்கங்களுடைய நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருப்பேன். 3 பக்கங்களின் நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருப்பேன். அது சமபக்க முக்கோணி. ஒரு முக்கோணியில் காணப்படுகின்ற 3 பக்கங்களில் யாராயினும் 2 பக்கங்கள் மாத்திரம் ஒன்றுக்கொன்று சமனாக இருப்பேன். அது இரு சமபக்க முக்கோணி. ஒரு முக்கோணிக்கு காணப்படுகின்ற 3 பக்கங்களில் எந்த பக்கம் ஒன்று கூட சமனாக இல்லாமல் இருக்குமென்றா அது சமநில் பக்க முக்கோணி என்று அழைக்கப்படும். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் கோணம் அடிப்படையில் 3 வகை. ஒரு முக்கோணி கூறுங்கோண முக்கோணி. ஒரு முக்கோணி 3 அகக்கோணங்கள். இந்த 3 அகக்கோணங்கள்ல 3 கோணமும் கூர்ங்கோணமா இருக்கும் என்றால் 3 கோணமும் கூர்ங்கோணமா இருக்கும் என்றால் அது கூர்ங்கோண முக்கோணி. ஒரு முக்கோணிய 3 கோணங்கள்ல ஏதாவது ஒரு கோணம் 90 பாகை செங்கோணமா இருக்கும் என்றால் அது செங்கோண முக்கோணி. ஒரு முக்கோணிய 3 கோணங்கள்ல ஏதாவது ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும் என்றால் ஏதாவது ஒரு கோணம் விரிஞ்சிருக்கும் விரிகோணம் வைக்கும் என்றால் அது விரிகோண முக்கோணி. 3 பக்கம் சமனான சமபக்க முக்கோணி. 2 பக்கம்தான் சமனான இரு சமபக்க முக்கோணி. எந்த பக்கமும் சமன் இல்லாட்டி அது சமனில் பக்க முக்கோணி. 3 கோணங்களும் கூர்ங்கோணமா இருந்தால் அது கூர்ங்கோண முக்கோணி. 3 கோணங்கள் ஏதாவது ஒரு கோணம் 90 பாயா இருந்த செங்கோணமா இருந்தால் அது செங்கோண முக்கோணி. 3 கோணங்கள் ஏதாவது ஒரு கோணம் விரிஞ்சி இருந்தால் அது விரிகோண முக்கோணி. தடை கொடுங்க மார்க் பண்ணுங்க. புரிதா? இந்த மாணவர்களுக்கு தேவைப்படும் பாட்ட மார்க் பண்ண தேவையா? எல்லா பேசையும் திருப்பி சொல்லி போறேன். ஏற்கனவே கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. போட்டு கொடுத்துருக்கு. புதுசாக பாட்ட மார்க் பண்ணிக்கோ.
கிளாஸ் எந்த கிளாஸ் 1:30 மணி இருக்கும். சமயம் சார்ஜ் இல்லாத சார்ஜை போட்டு வச்சுக்கணும்னா இப்படியே நான் ஒரு ஈவினிங் கிளாஸ்ல மார்னிங் மெசேஜ் போட்டுருக்கேன் கிளாஸ் சரியா சார்ஜில போட்டு வச்சுக்கணும். ஓகே இல்லாம இந்த யூஸ் போப்பா வாட்ஸ்அப் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களா தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே வாங்க சேர்ந்தது வாங்க ஸ்டார்ட் பண்றேன். ஆள் முடியட்டும். ஓடியோ கட் பண்ணுங்களே. ஓகே பாப்போம். இப்ப சமபக்க முக்கோணம் என்ன 3 பக்கமும் சமம். அப்ப இதுக்குரிய கோவை பெருங்கோள் விளைவாங்க. இது ஏ என்றா இவருக்கு ஏ இவருக்கு
அப்ப ஏ சக ஏ சக ஏ இப்ப எடுத்து கோவையை பெறலாம். அது இன்னொரு வகையிலும் கோவை பெற அப்படின்னா ஒரு பக்க நீளம் மூன்று பக்கமும் சமனா இல்லையா? ஒரு பக்க நீளத்தை எடுத்து நீங்க 3ஆல பெருக்குவதன் மூலமும் நீங்க இருக்கிற கோவையை பெறலாம். ஏன் மாணவர்களே, இங்கே சமபக்க முக்கோணிக்கு மாத்திரம்தான் இது பொருந்துமா? ஏன் சமபக்க முக்கோணி மாத்திரம்தான் 3 பக்கங்களின் நீளங்கள் சமனாயிருக்கும். எப்படி சதுரத்துக்கு 4 பக்கங்கள் சமன் என்று வரக்கூடிய ஒரு பக்க நீளத்தை எடுத்து 4ஆல பெருக்கணுமோ அதே மாதிரி சமபக்க முக்கோணி என்று வரக்குள்ள 3 பக்கங்களின் நீளங்கள் சமனாயிருக்கும். அப்ப இந்த 3 பக்க நீளங்களில் ஒரு பக்க நீளத்தை எடுத்து நீங்க 3ஆல் பெருக்கும் போது ஒரு முக்கோணியின் அதாவது ஒரு சமபக்க முக்கோணியின் சுற்றளவுக்கான கோவையினை பெற்றுக் கொள்ள முடியும். இவரை பார்ப்போமே, இவர் ஒரு இருசமபக்க முக்கோணி. இந்த இருசமபக்க முக்கோணியில 2 பக்கங்கள் தான் சமனாக இருக்கும். ஒரு பக்கம் சமன் இல்லாமல் இருக்கு மற்ற பக்கங்கள். அப்ப இதுக்குரிய கோவை பெறும்போது இவர் ஏ என்றால் இவர் ஏ இல்லையா? அப்ப ஏ சக பி அதாவது 2a சக பி. ஒரு ஏயும் ஒரு 2a சக ஏ இங்க 2 பக்கங்கள் மாத்திரம்தான் சமனாக காணப்படுவதனால ஒரு பக்கத்தை எடுத்து சமனாக காணப்படுகின்ற பக்கத்தை எடுத்து 2ஆல் பெருக்கி எடுத்துக்கொண்டு சமன் இல்லாமல் காணப்படுகின்ற பக்கத்தை அது கூட்டவன். அப்ப இதுக்குரிய இரு சமக முக்கோணிக்குரிய கோவைதான் 2a சக பி. ஆனால் ஒரு சமனில் பக்க முக்கோணி என்றால் எந்த பக்கமும் சமன் அல்ல. அப்ப எந்த பக்கமும் சமன் இல்லவா? அப்ப அந்த 3 பக்கங்கள் நீளங்களை தனித்தனியா எடுத்து கூட்ட வேண்டும். ஏனெனில் இங்க எந்த ஒரு பக்கமும் சமன் அல்ல. அப்ப முக்கோணிய சுற்றளவு காணும்ல அதுலயும் பக்கம் அடிப்படை சுற்றளவு பக்கத்துல சுற்றளவு எடுக்கப்படும். பக்கம் அடிப்பை கன்சிடர் பண்ணி அது 3 வகையான முக்கோணி இருக்கு. அது சமபக்க முக்கோணியா, இரு சமபக்க முக்கோணியா, சமன் பக்க முக்கோணியா என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு கோவைகளை எடுத்து கணக்கு செய்ய வேண்டும். சரியா? அப்ப 3a இது 2a சக b, இது a சக b சக c. வாட்சாலி கொடுங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அப்ப இதை எழுதிப்பீங்க. இப்ப ஒரு பயிற்சி போவோம். ஸ்கூல் புக்ல பிள்ளைகள் எடுத்து கொடுங்க. இந்த 3ஆவது படத்துக்கு இருக்க பாச்சா முக்கோண படத்துக்கு பாஷா இருக்க 3ஆவது படம் என்ன முக்கோணி பார்த்தாங்க? 3 பக்கமும் ஒரு ஒத்த கோடு போட்டுறியா? அப்ப இது ஒரு சமபக்க முக்கோணி. ஸ்கிரீன்ல கிளியர் தோடுங்களா? மத்தா டிஸ்டர்ப் ஆகி கிளியர் வாடா. ஓகே.
இதை பார்ப்போம். இதான் அந்த படம். இவற்றுக்கு முக்கோணியை பார்க்கணும், என்ன வகையான முக்கோணி என்பதை பார்க்கணும். இந்த முக்கோணி வந்து ஒரு சமபக்க முக்கோணி. அப்ப ஒண்ணு சின்ன மாதிரி சமபக்க முக்கோணிடா 3ஆல பெருக்கிற ஒரு பக்க நீளத்தை எடுத்து 3ஆல அப்ப 3 தர ஒரு பக்க நீளம் 12 சென்டிமீட்டர், 12 36 சென்டிமீட்டர் இப்படியாக இருந்தா மாப்பணும். சுற்று 36 சென்டிமீட்டர். இதோட நாம இதெல்லாம் 6ஆம் ஆண்டு 7, 8, 9 படித்த விஷயம். ஆனா இது இல்ல தேவை. இனிதான் படிக்க போறது முக்கியமான ஒரு சில விஷயங்கள், பேசிக்காக எல்லா மாணவர்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சில விடயங்களை சொல்லி தருவாங்க. சரியானே? எல்லாரும் தலைங்க போடுங்க கொப்பையில. எளிய தள உருவம் கூட்டு தள உருவம். எளிய தள உருவம் கூட்டு தள உருவம். எளிய தள உரு கூட்டு தள உரு. பாருங்க, எல்லாரும் போட்டு பாருங்க, வீடியோ பாருங்க. காணிக்கணும் 2 தள உருகிறன். ரெண்டு செவ்வகங்க. சரியா? இங்க 2 செவ்வகங்கள் நீள அகலம் உதாரணத்துக்கு ஒரு 5 சென்டிமீட்டர், ஒரு 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி இவரும் 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். இப்ப இந்த தள உருக்கள் தனித்தனியாக, இது ஒரு தனியான ஒரு தள உரு, இது ஒரு தனியான தள உரு. இப்படியான ஆட்களை சென்றது எளிய தள உரு. ஆனா பிள்ளைகள் இந்த தள உருவையே நான் இப்படி பாருங்களா, இந்த ரெண்டையும் சேர்த்து இவரை சேர்த்து அடுத்து இவரையும் சேர்த்து இப்படி இணைச்சி வரைஞ்சா இதுக்கு பேரு பிள்ளைகள் வந்து கூட்டு தள உரு. கூட்டு தள உரு எப்படி உருவாகும்டா, எளிய தள உருக்கள் இணைவதன் மூலமாகவே சேர்வதன் மூலமாகவே கூட்டு தள உரு உருவாகும். உதாரணத்துக்கு இவர் 5 சென்டிமீட்டர், இவர் 3 சென்டிமீட்டர் இல்லையா? அதே மாதிரி இவர் எப்படி நீளம் 5 சென்டிமீட்டர், நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர். இப்ப நான் ஒரு விநாயகமாக இவர சுற்றுலா, இவர சுற்றுலா இவர் 5, இவர் 5, இவர் 3, இவர் 3, அப்ப 5, இவர் 5, இவர் 3, இவர் 3 இல்லையா? 3 சென்டிமீட்டர். அப்ப இவரை சுற்றுலா பார்ப்போம். 5, 3, 8, 8ஓட 5 கூட்டினா 13, 13, 3, 16 சென்டிமீட்டர் தான் இவருடைய சுற்றளவு. இதே மாதிரிதான் இவரை மிதித்தாரு. நீளம் 5, அகலம் 3 இல்லையா? அப்ப இவரு நீளம் 5, அகலம் 3 சென்டிமீட்டர். அப்ப இவர சுற்றளவு 16 சென்டிமீட்டர் தான். அப்ப இந்த எளிய தள உருவ சுற்றளவு 16 சென்டிமீட்டர், இந்த எளிய தள உருவின் சுற்றளவு 16 சென்டிமீட்டர். இப்ப இந்த கூட்டு தள உருவ சுற்றளவு இணைத்து இவரையும் இவரை இணைத்து
கூட்டுத்தள உருவாக்கியதன் பின்னர் இவங்களோட சுற்றுலோகம் என்ன வரைவிலகன செஞ்சிருக்கேன், அதாவது சுற்றி வரக்கூடிய நீளங்களின் கூட்டுத்தொகை தான் சுற்றுலோகம். குறுக்களை போக்குறோம். உதாரணத்துக்கு இங்க இவர் 5 இவர் 5 இல்லையா, இவர் 5 இவர் 5 இல்லையா, ஆனா இங்க 3 குறிக்க மாட்டேன், இவர் 3 இவர் 3 குறிக்க மாட்டேன். ஏன் குறிக்க மாட்டேன், இந்த தளவுருவும் இந்த தளவுருவும் இணைந்து இந்த பாதை இந்த பக்கம் அடைப்பட்டது, இணைக்கப்பட்டா சுற்றி வரக்குள்ள அவர் இதுக்குள்ள வர மாட்டார். இப்படி வரக்குள்ள இப்படிதான் சுத்திக்கிட்டு வருவோம். அப்ப இதுல சுற்றுலவு காணும் போது நம்ம இந்த பாதையை தெரிவு செய்ய மாட்டோம், இந்த பக்கத்துல நீளத்தை கணக்கு எடுக்க மாட்டோம். அப்ப அந்த இது 5 இது 5 5 மணி 10 10 3 13 13 5 18 18 5 23 23 3 26. அப்ப இது மொத்த சுற்றுலவே 26 சென்டிமீட்டர் தான். ஆனா இவங்க எளிய ஆட்களை பிரிஞ்சுக்குள்ள ஒவ்வொரு ஆட்களும் எவ்வளவு எடுத்தாங்க, இவர் 16 சென்டிமீட்டர் சுற்றுலவு எடுத்தாரு, இவர் 16 சென்டிமீட்டர் சுற்றுலவு எடுத்தாரு. அப்ப இவங்க 2 கூட்டமே 16 16 32 சென்டிமீட்டர் வருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டி எடுத்த மடை எவ்வளவு வராங்க, 32 சென்டிமீட்டர் வராங்க. ஆனா தனித்தனியா கூட்டக்குள்ள 32 சென்டிமீட்டர். ஆனா அப்படியான தளவுருக்களை எளிய தளவுருக்களை இணைத்து கூட்டு தளர்வா கருதி நாம் சுற்றுலவு காணும் போது அதனுடைய சுற்றுலவு 26 சென்டிமீட்டர். எது சரியான ஆன்சர்? இந்த 32 சென்டிமீட்டர் இது சரியான ஆன்சர் எடுக்கிறியா, இணைச்சு வர இவரே சரியான ஆன்சர் எடுக்கிறியா? கூட்டு தளவுக்குள்ள பிள்ளைகளே தனித்தனியா எடுக்கக்கூடிய இவர் 16 இவர் 16 தான். ஆனா இவங்க சேர்ந்து உருவாக்குள்ள 32 வராது. இவங்க 2 பேரும் சேர்த்துட்டோம்னா அவங்க உடனே எளிய தளவுல எதுக்கு மாறுறாங்க, கூட்டு தளவுக்கு மாறுறாங்க. கூட்டு தளவு சுற்றுலவு சுற்றி வரக்கூடிய நீளங்கள் கூட்டு தொகைதான் கூட்டு தளவு சுற்றுலவு. அப்ப சரியான ஆன்சரா கொடுக்கணும். அப்ப இத என்ன விஷயத்த செல்ல வாரம்னா, எளிய தள உருக்கள் இணைந்து உருவாரு, எளிய தள உருக்கள் இணைந்து உருவார ஒரு கூட்டு தளவுடைய சுற்றுலவு பெருமானம் எளிய தள உருக்களுடைய சுற்றுலவு பெருமானங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்காது. இங்க 32 வருது, 26 வருது. அப்ப தனித்தனியாக தள உருக்களை எடுத்து அவற்றுடைய சுற்றுலவுகளை கண்டு அவற்றை கூட்டி வரக்கூடிய விடை வந்து அது 2 இணைத்து கூட்டுத்தள உருவா மாற்றி வரக்கூடிய அந்த விடைக்கு சமனா இருக்க. அப்பவே கூட்டுத்தள உருவா அது வேற மாதிரி செய்யணும், எளிய தள உருவா வேற மாதிரி செய்யணும். நினைவு கொள்ளுங்க. படத்தை மார்க் பண்ணுங்க. படத்தை மார்க் பண்ணுங்க. அப்ப கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க, ஒரு நோட் பேப்பர் எழுதுங்க. எழுதுங்க, எளிய தள உருக்கள் இணைந்து கூட்டு தள உருவை உருவாக்குகின்றன. எளிய தள உருக்கள் இணைந்து கூட்டு தள உருக்களை உருவாக்குகின்றன.
கூட்டு தள உருக்களை உருவாக்குகின்றன. எளிய 2வது பாயிண்ட் இல்லைங்க. எளிய தள உருக்களின் சுற்றளவுகளின் கூட்டுத்தொகையானது எளிய தள உருக்களின் சுற்றளவுகளின் கூட்டுத்தொகையானது கூட்டுத்தள உருவின் சுற்றளவின் பெருமானத்திற்கு சமனாக இருக்காது. கூட்டுத்தள உருவின் சுற்றளவு பெருமானத்திற்கு சமனாக இருக்காது. எளிய தள உருக்களின் சுற்றளவுகளின் கூட்டுத்தொகையானது கூட்டுத்தள உருவின் சுற்றளவுக்கு சமனாக இருக்காது. இதுல என்னத்தை செல்ல வாருந்தா கூட்டுத்தள உரு வரக்குள்ள இணைக்கப்பட்ட பிரதேசங்கள் அடைக்கப்பட்ட பக்கங்களை கூட்டுத்தொகைக்கு எடுக்கக்கூடாது. அப்படி கூட்டுத்தொகை எடுத்து கூட்டினீங்கன்னா உங்களோட விடை பிழையாக வரும். இது நான் வச்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அடுத்த விஷயங்கள் தெரியும். ஓகே, இப்ப எல்லாம் தலைக்கு போடுங்க. வட்டத்தின் சுற்றளவு எல்லாம் தலைக்கு போடுங்க. வட்டத்தின் சுற்றளவு தலைக்கு போடுங்க. வட்டத்தின் சுற்றளவு இனிதான் 10ஆம் ஆண்டு விஷயத்துக்குள்ளே போகணுமா? 10ஆம் ஆண்டு சுற்றளவு என்ன விஷயத்தை படிக்கணும்? படிக்கணும். இவோட படித்தது 6, 7, 8, 9 படித்தேன். சரி, வட்டத்தின் சுற்றளவை பார்ப்பதற்கு முதல் வட்டம் என்றா என்ன? வட்டம் எப்படி இருக்கும்? வட்டத்தில் அந்த பகுதியில் எப்ப பெயரிடுவது? வட்டத்துக்கே ஒரு சிறப்பியல்புகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது நான் சொன்னேன், எப்பயுமே ஒரு நிலைத்த புள்ளி இருக்கும் என்றால் அந்த நிலைத்த புள்ளி ஒரு புள்ளி அந்த புள்ளி நிலைத்த புள்ளி அசையாத ஒரு நிலைத்த புள்ளி. அந்த நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கத்தான் நம்ம வட்டம் நடக்கும். சரியா? வட்டம் வரல, சரியா? கீழே கொடுங்க. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுங்குதான் வட்டம் எனப்படும். அப்ப என்ன செய்ய வாருன்னா, ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து நீங்க எதனை வரையலாம் என்றால் வட்டம் ஒன்றை வரையலாம். அந்த நிலைத்த புள்ளியை நாம் மையம் என்றும், அந்த நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தை நாம் ஆரை என்றும், அந்த மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கை நம்ம அறுதி என்றும் அழைப்போம். வட்டம் என்ன? நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுங்கை தான் நாம் வட்டம் என்று அழைப்போம். அந்த நிலைத்த புள்ளி மையம் என்றும், அந்த மாறா தூரம் ஆரை எனவும், அந்த மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கை நாம் பரிதி எனவும் அழைப்போம். இது தெரிஞ்சுக்கணும். புரிகிறது? சில பிள்ளைகள் மையத்தை குறிச்சு காட்ட எப்பயுமே ஓ
ஒரிஜின் ஆரம்பம் என்றவரை ஓவெண்ட எழுத்து பயன்படுத்துவாங்க. ஆரைக்கு ஆங்கிலத்துல ரேடியஸ் சொல்லுவாங்க. ஆரைக்கு ஆங்கிலத்தோல் வந்து ரேடியஸ். அதனால இத ஆர் என்ற எழுத்து பயன்படுத்துவாங்களா? ஆரைக்கு ரேடியஸ் சொல்றேன். ரேடியஸ் ஆரை ஆர் பயன்படுத்துவாங்க. இப்ப கீழே எழுதிக்கொள்ளுங்க. முதலா பாயிண்ட் கீழே எழுதிக்கொள்ளுங்க. முதலா பாயிண்ட் நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு வட்டமாகும். நிலைத்த புள்ளி ஒன்றிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு வட்டமாகும். சரியா? இரண்டாவது பாயிண்ட் எழுதுங்களா? இரண்டாவது பாயிண்ட் அந்நிலைத்த புள்ளி மையம் எனவும் மாறா தூரம் ஆரை எனவும் நானா விலங்க கொஞ்சம் செகண்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிலைத்த புள்ளி மையம் எனவும் மாறா தூரம் ஆரை எனவும் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு வட்டம் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு பரிதி எனவும் அழைக்கப்படும். அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு பரிதி எனவும் அழைக்கப்படும். அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு பரிதி எனவும் அழைக்கப்படும். இதுக்கு இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இன்னொரு பேசிக்கா சொல்றேன். ஒரு நிலைத்த புள்ளி ஒன்றிருக்கும் என்றால் அதை வைத்துக் கொண்டு வட்டம் வரையலாம். எங்கேயாவது மாணவர்கள் நிலைத்த புள்ளி 2 இருக்கும் என்றால் அந்த 2 நிலைத்த புள்ளிகளை இணைப்பதன் ஊடாக என்ன வரையலாம் என்றால் நேர்கோடு ஒன்றை வரையலாம். பேசியா தெரிந்து கொள்ள விஷயமா ஒரு புள்ளியை வச்சு எப்போதும் வட்டம் தான் வரையலாம். ஆனால் 2 புள்ளிகள் தாரான் என்றால் அந்த 2 புள்ளிகளை வச்சு எது வரையலாம் என்றால் அந்த 2 புள்ளிகளை இணைப்பதன் ஊடாக நேர்கோடு வரையலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது பேசிக்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரியா மாணவர்களே? ஓகே, இனி நம்ம டைம் ஆயிட்டு இந்த வட்டத்தினுடைய இந்த பண்புகள் விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே பேசிக் ஹவுஸ்ல விஷயம் பார்த்திருக்கோம். அவங்க அடுத்த கிளாஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சில விஷயம் பேசணும். அடுத்த கிளாஸ் வந்து எப்பயும் இன்னைக்கு திங்கள் நினைக்கிறேன். திங்கள் சொல்லுவாங்க நாளைக்கு நடக்கும். சரியா? அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு நாளைக்கு ஓடவளாக நடக்கும். நாளைக்கு இதே டைமுக்கு உங்களுக்கு பெஸ்ட் கிளாஸ் நடக்கும். சரி, எப்படி இந்த லாக்டவுன் முடியறதுக்கு இடையில உங்களுக்கு எப்படியும் ஒரு 2 யூனிட் 3 யூனிட்டா முடிச்சு தர பார்ப்பேன். ஒரு 2 யூனிட் குறைஞ்ச 2 யூனிட் முடிச்சு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகக்குள்ள ஏதாவது படிச்சிருக்க 10ஆம் ஆண்டுல ஏதாவது படிச்சிருக்க விளங்கிருக்க என்று உண்டாக்குவேன். அந்த லாக்டவுன் முடியும் வரையும் நடக்கிற எல்லா கிளாஸும் ஃப்ரீ கிளாஸ் தான். இப்ப நடக்கிற இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லா கிளாஸும் ஃப்ரீ கிளாஸ் நடக்கும். பேமெண்ட் நடக்காது. அதுக்கு பிறகு என்னன்னா ஒரு ஷெட்யூல்ல ஒரு சில பேமெண்ட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நடத்த பார்ப்பேன். அடுத்து என்னன்னா இந்த இதுக்குள்ள மழை டைம் இதா டைம் படிக்க கஷ்டமா டைம் தான். ஆனா இடைப்படி அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு அடுத்த கிளாஸ் வாரத்துக்கு இடையில இதை ஒரு மீட்டர் செஞ்சுட்டு வாங்க. இனி போற 10ஆம் ஆண்டுக்குள்ள போகிறோம். அப்ப அந்த விஷயம் நான் வச்சுக்கணும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்க ஃபேமிலியில உள்ளாக்கள் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிக பிரயோசனமா இருக்கு. ஒரு 2 பாடத்தை அவங்க படிச்சு விளங்கிட்டாங்கன்னா அதே மாதிரி அவங்க பெரிய ஹெல்ப்பா இருக்கு. 10ஆம் ஆண்டு அடுத்த எந்த கிளாஸ் தொடர்ச்சியா கட் பண்ணாம வாங்க பிள்ளைகள். ஏன்னா சில பேசிக்கான விஷயங்களை ஐடி கனெக்ஷன் இருக்கும்.
அப்ப இந்த கிளாஸ்ல வரக்கூடிய இன்னொரு நன்மை என்ன வந்து அவங்க அந்த பேசிக் தெரியாதே அந்த பேசிக்கா அந்த கிளாஸ்ல செஞ்சு கொடுக்குறாங்க. அடிப்படை படிச்சு கொடுக்கணும். ஆரம்பத்துல 6ஆம் ஆண்டுலேருந்து அதை கொஞ்சம் புரிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த கிளாஸ பத்திய கொமெண்ட்ஸ் நல்லதா இருந்தா கெட்டதா கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. அவங்க கொமெண்ட்ஸ் நான் வரவேற்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த கிளாஸ் ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். பெரும்பாலும் அடுத்தது இந்த ஐசிடி பாடல் வரக்கூடிய ஐசிடி சயின்ஸுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு அவரோட அந்த மத்த கிளாஸ் எல்லாம் வந்து சனிக்கிழமையில இருந்து தொடர்ச்சியா நடக்குமா மலையாளத்தை ஸ்டோர் பண்ணி வச்சு சனிக்கிழமையில இருந்து மற்ற 10ஆம் ஆண்டு ஐசிடி பாடம் சயின்ஸ் பாடம் வரக்கூடிய ஆட்கள் தொடர்ச்சியா கிளாஸ் நடக்கும். சயின்ஸ் தெரியுது. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸாவே ஒரு ஸ்கூல் தொடங்கும் மாதிரி டாக்டர் முடிவு பண்ணி அதான் செய்வோம். எல்லாரும் வெயிட் பண்ணி கொடுங்க. ரிசார்ட்காக எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்றதை வரவேற்க இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி அந்த கதை எப்படி நான் விளங்குதா எல்லாம் சொல்லுங்க. இன்னொரு பிரச்சனை சண்டே கதை கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அது எனக்கு கிளாஸ் வரக்கூடிய தெரியும். எனக்கு கொஞ்சம் பேச ரிஸ்ட்ரிக்ட் ஆகல. அதனால கொஞ்சம் ஸ்பீடா நான் கலாய்ப்பேன். சரி, அதை நீங்க 2-3 கிளாஸ் வரைக்கும் பழைய 11ஆம் ஆண்டுக்கு எத்தனை மணிக்கு? அடுத்த 5 மணி இதே டைம் இதே சுற்றி நடக்குமா? நான் 4 இதே நடக்கும்.